11 மணி செய்திகளில் நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை. தேர்தல் தேதி தொடர்பாக கருத்து கேட்டறிவதாக தகவல். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். Our esteemed Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin அவர்கள் to launch the scheme. கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக நிர்வாகிகள் நேற்று சந்தித்ததாக தகவல். பிரேமலதா 10 தொகுதிகள் கேட்ட நிலையில் 5 தொகுதிகளை கொடுக்க முடியும் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலியில் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் பணி மற்றும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். கச்சத்தீவில் இன்று தொடங்கும் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை புறக்கணித்த ராமேஸ்வரம் மீனவர்கள். கச்சத்தீவு செல்ல வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற மாசி திருவிழா தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். கோவில்பட்டியில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டும் நிலை. பழனியில் சாலையோரம் நின்ற சரக்கு வாகனம் மீது மோதிய வேன். காயமடைந்த 3 பேருக்கு சிகிச்சை. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தொடக்கம் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சேலம் அருகே மக்கள் பயன்படுத்தும் நீர்த்தேக்க தொட்டியில் இறந்த நிலையில் நாய்க்குட்டி கிடந்ததால் அதிர்ச்சி. நீர்த்தேக்க தொட்டியில் நாய்க்குட்டியின் உடலை கொண்டு வந்து போட்டது யார் என போலீஸ் விசாரணை. தெலங்கானா சட்டமன்ற உறுப்பினர் லாசியா நந்திதா கார் விபத்தில் மரணம். பலத்த காயமடைந்த ஓட்டுநருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஆந்திராவில் சர்ச்சைக்குள்ளான தேர்தல் பரப்புரை. தங்களது சின்னங்களுடன் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி ஆணுரைகளை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதாக மக்கள் அதிருப்தி. ఈ మాదిరిగా పబ్లిసిటీ చేసుకోవడం చూస్తా ఉంటే శవాల మీద చిల్లర ఏరుకున్నట్టుగా లేదా. நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது ஒடிஷியஸ் விண்கலம். அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் விண்வெளி ஆய்வு மையம் சாதனை. இன்று தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். முதல் போட்டியில் டெல்லியை எதிர்கொள்கிறது நடப்பு சாம்பியன் மும்பை. உலகிலேயே மிக நீளமான அனகோண்டா பாம்பு அமேசான் காட்டில் கண்டுபிடிப்பு. அடி நீளம் 200 கிலோ எடையுடன் அனகோண்டாவின் தலை மனிதர்களின் தலை அளவுக்கு இருந்ததால் அதிர்ச்சியடைந்த ஆவணப்பட தொகுப்பாளர். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 3 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து. அறிமுக போட்டியிலேயே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வீரர் ஆகாஷ்தீப். Now he has got his first test match wicket. Big appeal. Another massive appeal. Back through the gate. வாக்கு எந்திரத்தில் ஒப்புகைச் சீட்டு வழங்குவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
புதிய நடைமுறையால் தவறு நடக்கக்கூடும் என திமுகவின் RS பாரதி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடத்தில் பேசியதை பார்க்கலாம். முதலில் தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது. இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேட்டை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேட்டை வைத்து அதிலும் அந்த விவிபேட்டை 10% கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1-2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார். அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2% என்றால் ஏறத்தாழ 40,000 வாக்குகள் கூட வர இருக்கிறது. ஆகவே இந்த 40,000 50,000 வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்துள்ளோம். ஆகவே இது போன்று இருக்கிற இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு CEI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பது இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையிலே மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விரைவில் ஏதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு வாக்கு எந்திரத்தில் ஒப்புகை சீட்டு தருவதில் புதிய நடைமுறையால் முறைகேடு நடைபெறுவதாக சந்தேகம் எழுவதாக RS பாரதி செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையருடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்மை செய்தியை பார்த்துவிருக்கிறோம். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் கோடநாடு பங்களாவை சோதனையிட உள்ளதாக உதகை நீதிமன்றத்தில் CBCID தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்ன CBCID தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்களோடு பதிவு செய்யலாம். விவகாரத்தில் இந்த வழக்கானது உதகை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. குற்றப்பட்டவர்களின் தரப்பில் இந்த கோடநாடு பங்களாவில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் சாட்சிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக முறையிடப்பட்டது. இதனால் கோடநாடு பங்களாவை தாங்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா CBCID என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களும் அங்க போய் ஆய்வு செய்ய போறோம், மின்சாரத்துறையின் சார்பாக மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கொண்டு நாங்களும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு CBCID தரப்பில் சொல்லப்பட்டது. அதற்கு உதகை நீதிமன்ற நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஆய்வை மேற்கொள்ளலாம். அந்த ஆய்வு என்னென்ன எது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது அனைத்தையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதல் குற்றவாளி உள்ளிட்ட அவர்களுடைய விஜயன் அவர்கள் இந்த பெட்டிஷனை கடந்த மாதம் போட்டார். அது தற்போது விசாரணைக்கு வந்த நிலையில் தான் நாங்களே அதை போய் நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்று CBCID தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வில் தான் இந்த ஏற்கனவே அந்த மரம், அந்த ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டு கட்டி வைக்கப்பட்ட மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கதவு உடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அதனை ஆய்வு செய்ய வேண்டும் CBCID வாதகமாக இருக்கிறது. அதனால் தற்போது விரைவில் கோடநாடு பங்களாவில் CBCID போலீசார் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்யும் போது வீடியோ பதிவு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.